போற போக்குல எதுவும் அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல. இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கொடுலாம் அவங்க கேட்க முடியாது. மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும், ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும். இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க. ஆக மொத்தம் நாம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான். இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே? பாப்பா பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதா பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதையே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க